நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாய் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி அமாவாசை என்றைக்கு வருது, தர்ப்பணம் எப்படி கொடுக்கறது, அது நம்ம கொடுக்கறதுனால என்னென்ன பலன்கள், அதை பற்றி முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி அமாவாசையில்தான் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வருகின்றார்கள். நம் முன்னோர்களை வணங்குவதற்கு மிக உன்னதமான நாள் பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை. அமாவாசையில் 3 அமாவாசைகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தை மாதம், புரட்டாசி, ஆடி மாதம். இந்த 3 மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை முக்கியத்துவம் வாய்ந்ததாக சாஸ்திரமே சொல்கின்றது. அதிலும் குறிப்பாக ஆடி அமாவாசையும் தை மாதம் வரக்கூடிய தை அமாவாசையும் மிகவும் பிரசித்தி பெற்றதாக கூறப்படுகின்றது. ஆடி அமாவாசையில்தான் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வருகின்றார்கள். திரும்பவும் பித்ருலோகத்திற்கு செல்லும் நாள் பார்த்திங்கன்னா தை அமாவாசை என்று சொல்லப்படுகின்றது. அவர்களை நாம் நினைவில் வைத்திருக்கின்றோம் என்பதை தெரிவிப்பது போல ஆடி அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம். ஆடி அமாவாசையில் அதிகாலையில் எழுந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு புண்ணியம் கிடைக்கின்றது. இந்த நாளில் பார்த்திங்கன்னா குலதெய்வங்களை வணங்கி வழிபடுவதன் மூலம் அவர்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கும் என்பது சொல்லப்படுகின்றது. அதுக்கப்புறம் கடல் இல்லைன்னா புனித நதிகளில் நீராடி அவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. அமாவாசை அன்னைக்கு நம்ம என்னென்ன செய்யணும் வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசலில் ஃபஸ்ட்டு கோலம் போடக்கூடாது. ஆண்கள் தலைக்கு குளிக்கலாம், பெண்கள் தலைக்கு குளிக்கக்கூடாது. வீட்டில் ஈவினிங் டைமில் டிஸ்டி சுற்றி போடலாம். வீட்டில் உள்ள அத்தனை பேருக்குமே டிஸ்டி சுற்றி போடலாம். பூசணிக்காய், தேங்காய், எலுமிச்சம்பழத்தில் சுற்றி போடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எந்த கோவிலுக்கு போனோம்னா சிவன் கோவிலுக்கு மட்டும்தான் போகணும். அமாவாசை அன்னைக்கு நம்ம தர்ப்பணம் கொடுத்துட்டு விரதம் இருந்து நேராக நம்ம சிவன் கோவிலுக்கு தான் போகணும். வேறு கோவிலுக்கு எதுவும் போகக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புனித நதிகளில் நீராடலாம். அது நம்மளுடைய பாவம் போகுன்றது சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் காக்காய்க்கு சாப்பாடு வைக்கணும். இது நம்ம அமாவாசை அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியவை. இதெல்லாம் பொதுவாக அமாவாசை அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா, காலையில் எழுந்து நம்ம தலைக்கு குளிச்சுட்டு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இறந்தவங்களுடைய ஃபோட்டோவை எடுத்து தொடச்சிட்டு அன்றைக்கி புதிதாக மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அதுக்கப்புறம் பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு, அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் கொண்டு படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு ஒரு புதிய டம்ளரில் தண்ணி, அதுக்கப்புறம் ஒரு காய்ச்சின பால், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழை இலை போடணும். வாழை இலையில் கம்பல்சரி பார்த்திங்கன்னா சாதம், சாம்பார், வெஜ்ஜு வெஜிடேரியனாக இருந்தால் ரொம்பவே சிறப்பு. வாழைக்காய் கம்பல்சரி இருக்கணும். அகத்திக்கீரை கம்பல்சரி இருக்கணும். இது எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் அவங்க என்னென்ன சாப்பிடுவாங்க, எதை விரும்பி சாப்பிடுவாங்க அதையும் சேர்த்து வச்சுக்கோங்க. நான்வெஜ்ஜை மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. மற்றது எல்லாத்தையுமே அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே நீங்கள் அதை வச்சு அவங்க ஃபோட்டோக்கு முன்னாடி வச்சு அதுக்கப்புறம் தீபம் கற்பூரம் ஏற்றி அதுக்கப்புறம் அவங்கள நம்ம வணங்கிக்கலாம். ஆடி அமாவாசை ஆரம்பிக்கும் நேரம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 3:50 மணிக்கு தொடங்கிடுது. அமாவாசை திதி முடியும் நேரம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி மாலை 4:42 மணிக்கு முடிகின்றது. சனிக்கிழமை ஈவினிங் ஸ்டார்ட் ஆகிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வரலையுமே இருக்குது. நீங்கள் தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 6:30 12 மணி வரலையும் கொடுக்கணும். 12 மணிக்கு உள்ளார கொடுத்துடணும். ஏன்னா 12 to 1:30 யமகண்டம் ஸ்டார்ட் ஆகிறதுனால நீங்கள் 12 மணிக்கு முன்னாடியே கொடுத்துடணும். நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா சூரியன் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும்.
சூரியனை முன்னாடி சாட்சியாக வச்சு தான் நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும். அப்போ தான் சூரிய பகவான் வந்து உன்னை சார்ந்தவங்க வந்து உனக்கு தர்ப்பணம் கொடுத்தாங்க, அதுக்கு சாட்சி நான் தான் அப்படின்ற கணக்குக்கு. அதனால் எப்போவுமே வந்து சூரியன் உதயத்துக்கு அப்புறம்தான் வந்து நம்ம தர்ப்பணம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். தர்ப்பணம் கொடுக்குறவங்க காலையிலே எழுந்துட்டு தலை ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணுன்னா, தர்ப்பணம் கொடுக்குற இடம்ட்டு இருக்கும், அங்கே போய் நீங்கள் கொடுக்கலாம். அங்கே வந்து நீங்கள் தர்ப்பணம் எல்லாம் கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற நீர்நிலைகளில் அதை அலம்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் இறந்தவங்களுடைய ஃபோட்டோவுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் தீப ஆராதனைகள் காமிச்சு அவங்கள நம்ம நமஸ்காரம் பண்ணிக்கலாம். இப்போது தர்ப்பணம் கொடுக்க என்னால் வெளியில் போக முடியல, நான் வீட்டிலே இறந்தவங்களுக்கு நான் செய்யலாமான்னா தாராளமாக செய்யலாம். ஆனால் வீட்டுக்கு உள்ளார செய்யக்கூடாது, வீட்டுக்கு வெளியில் தான் செய்யணும். நம்ம ஹாலில், மொட்டை மாடியில், பால்கனியில், இப்போ நம்ம சூரியன் உதயம் வெளிச்சம் படும் பாருங்கள், அந்த இடத்துல தான் நம்ம உட்காந்து பண்ணணும். கிழக்கு பார்த்து உட்காந்துட்டு எள்ளும் தண்ணியும் கலந்து ஒரு தட்டில் நம்ம விட்டுடலாம். ஒன்று தாம்பால் தட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு பெரிய தட்டை கொண்டு வந்து வச்சு அந்த தட்டில் ஃபஸ்ட்டு எள்ளும் தண்ணியும் கலந்து விடலாம். அதுக்கப்புறம் அவங்களுடைய பேர், நட்சத்திரம், உங்களுக்கு தெரிஞ்சது அதெல்லாம் நீங்கள் சொல்லி அவங்க பேரை சொல்லி அந்த நட்சத்திரம் பேரை சொல்லி விட்டுட்டு அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும். நான் வெளியில் வந்து செய்யலைன்றதுக்காக கோவிச்சிக்க வேண்டாம், இது என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன், நீங்கள் அதை மனசார ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளார போயிட்டு நம்ம பூஜைகளில் அந்த தண்ணியை கால்படாத இடத்துல செடிங்களுக்கு நம்ம ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளார போயிட்டு நம்ம அவங்களுக்கு செஞ்சு வச்ச நெய்வேத்தியம் சாப்பாடு எல்லாம் வச்சு நம்ம தீப ஆராதனைகள் செஞ்சு நம்ம படைக்கலாம். நீங்கள் பூஜையெல்லாம் பண்ணிட்டீங்க, எல்லா வேலையும் முடிஞ்சதுன்னா நீங்கள் காக்காய்க்கு வந்து சாப்பாடு வைக்கிறதா இருந்தால் 12:30 தவிர்த்துட்டு 1:30 மணிக்கு மேலே நீங்கள் சாப்பாடு வைக்கலாம் காக்காய்க்கு. இப்போது நீங்கள் தர்ப்பணம் வந்து வீட்லேயும் என்னால் கொடுக்க முடியல, வெளியிலையும் கொடுக்க முடியல, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், வெளியில் இருக்கிறேன் அப்படின்னா, வெளியூரில் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒன்றும் பண்ண வேண்டாம், அன்னதானம் பண்ணுங்கள். ஆண்களாக இருந்தால், ஒரு ஆண்களாக இறந்துருந்தா ஒரு ஆண்கள் யூஸ் பண்ணுற வேஷ்டி சட்டை இல்லை ஃபேண்ட்டு சட்டை அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு அவங்க பேரை சொல்லிவிட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி பெண்களாக இருந்தால் அதே மாதிரி ஒரு புடவையை வாங்கி அது கூட சாப்பாடு வச்சு நம்ம அன்னதானம் பண்ணலாம். நீங்கள் அவங்க பேரை சொல்லிவிட்டு அதை கொடுக்கும் பொழுது அது அவங்களே சென்று சேர்கிற மாதிரி, அதனால் கஷ்டப்பட வேண்டாம். இந்த மாதிரி செஞ்சாலும் அந்த தர்ப்பணம் அது அவங்களே அந்த அவங்க ரூபத்திலே கூட இறந்தவங்க வந்து வாங்கி சாப்பிடுவாங்கன்றதுனால தான் ஆடி அமாவாசையில் வந்து அன்னதானம் பண்ணணும் அப்படின்றது சொல்லுவாங்க. தர்ப்பணம் வந்து யார் கொடுக்கலாம் யார் கொடுக்கக்கூடாதுன்றது நான் அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்து உணவு தானம் வழங்கி அவர்கள் மனம் குளிர்ந்து பித்ருக்கள் உங்களுக்கு ஆசி வழங்குவார்கள். நீங்கள் செய்த தர்ப்பண வழிபாட்டால் பித்ருக்களின் பாவங்கள் தொலையும், புண்ணியம் சேரும், அதன் மூலம் புண்ணியங்கள் உங்கள் வம்சத்தையே சேரும் என்பது ஐதீகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். உறுதிப்படுத்திக்கொள், உன் எண்ணங்கள் மட்டுமே எப்பொழுதும் உமக்கு நல்வழியே தேர்ந்தெடுக்கும், சிந்தனையே சிதறடிக்காதே என்ற வரிகளோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.